ஒரு சிற்பம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அப்படியே இன்னொரு சிற்பம் இருக்கு, டிட்டோ போட்ட மாதிரி. இதை பார்க்குறவங்க கேட்குறாங்க, இந்த 2 சிற்பத்தையும் கோயிலில் வைக்க போறீங்களா? இல்லை இல்லை, ஒரு சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சுன்ற. பார்த்தவர் கேட்குறாரு, சிதிலம் அடைஞ்ச மாதிரி தெரியவே இல்லையா? அப்படியே தானே சார்? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் அந்த சிற்பத்தோட பின்னாடி பாருங்க, இந்த கூந்தல் பின்றாங்கல்ல பின்னாடி, இந்த 3 பின்னல் போட்டு பின்னினாங்கன்னா முடிக்கும் போது 3 முடிச்சா போட்டு முடிப்பாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 பின்னல் போட்டு கடைசியா முடிக்கிறப்ப 2 முடிச்சு போட்டு முடிச்சிட்டாரு. அதனால இன்னொரு சிற்பம் பண்றேங்கன்னு பக்கத்துல இன்னொரு சிற்பம். அதெல்லாம் சரி, இந்த சிற்பத்தை எங்க வைக்க போறீங்க? 80 அடி கோபுரம் இருக்குல்ல, இந்த 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இந்த இடத்த வைக்க போறேன், இந்த சிற்பத்தை வைக்க போறேன். இந்த சிற்பம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த சிற்பம் பண்றதுக்கு ஒரு 8 மாசம் ஆச்சு. அது சிதிலம் அடைஞ்சிருச்சுன்னு இன்னொரு சிற்பம். ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு வந்தவரு, இப்போ அவருக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 80 அடி கோபுரத்துல 80வது அடியில இருக்கிற இந்த சிற்பத்துல பின்னாடி இருக்கிற கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? இதுக்காக நீ ஒரு 8 மாசம் செலவழிச்சு இன்னொரு சிற்பம் செஞ்சியா? உன் தப்பு யாருக்கு தெரிய போகுது? அவர் சொன்னாரு, எனக்கு தெரியவேங்க, நான் ஒவ்வொரு முறை அந்த கோவிலை தாண்டி போகும்போதும் என்னுடைய வேலை சரியில்லைன்ற ஒரு கோபம் எனக்கு வருமே. நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்யவில்லை, நான் எனக்காக வேலை செய்கிறேன்.